நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போய் ஆகணும். பொறுமையாயிரு, இல்லைன்னா நீயும் செத்துருவ. நம்ம என்னதான் பண்ணுறது, வேறு வழியே இல்லை. இந்த விஷயம் என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அவங்க அப்புறம் அசையாதீங்க, அசைஞ்சா மறுபடியும் தாக்குதல் நடக்கும். ஜூஹி ஏந்திரி. நாம் தப்பிச்சிட்டோம். நீ மட்டும் சொல்லாமல் இருந்ததா நம்ம எல்லோரும் இறந்துருப்போம். உனக்கு இதை பற்றி முதலே தெரியுமா? என்ன நடந்தது கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. எனக்கு இது ஆபத்து மாதிரி தெரிஞ்சது, அதான். ஹே மிஸ்டர் ஜோ, உங்களோட கை. இதை விட மோசமான நிலையில் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். இந்த ரத்தத்தை உன்னால் தடுக்க முடியுமா? நான் ஒரு வார்த்தை ஜோஹி கிட்ட கேட்டிருக்கணும், ஆனால் அவளுக்கு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாது. என்னதான் பி ரேங்கில் இருந்தாலும் ஈஸியான டென்ஷன்ஸில் அவளை சேர்க்கப்படுவாங்க. உண்மையை சொல்லணுன்னா நானும் 2-3 பி ரேங்க் டென்ஷன்ஸை தாண்டியிருக்கேன். சில நேரங்களில் பி ரேங்க், அப்புறம் சில நேரங்களில் எஸ் ரேங்க் டென்ஷன்ஸ். காற்றல் கோயிலோட விதிமுறைகள் உனக்கு ஞாபகம் இருக்கா? முதலாவது கடவுளை வணங்கணும், இரண்டாவது கடவுளை துதிக்கணும், மூணாவது கடவுள்கிட்ட உங்களோட விசுவாசத்தை நிரூபிக்கணும். அந்த ரூல்ஸை யாரெல்லாம் கடைப்பிடிக்கலையோ அவங்கள உயிரோடு இருக்கவே முடியாது. நீங்கள் எந்த கடவுளை பற்றி பேசுகிறீங்களோ அது உண்மையான கடவுளா? ஹாய் ஹலோ கைஸ், வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் மேலும் மேலும் வீடியோ போங்க எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீ அதை பார்த்தியா? அந்த வீடியோவா? இவ்வளோ நேரம் எங்கே இருந்த நீ? இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்திருக்க. எப்போவும் நடக்கிறது தான். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உன்னோட அண்ணன் ஒரு ஹண்டர் தானே? ஆமாம், ஹண்டர் தான். உண்மையை சொல்லணுன்னா அவன் ஒரு ரேங்க் ஹண்டர். எதையாவது சொதப்பி வாங்கிட்டே தான் இருப்பான். நாளைக்கு முன்னாடி தான் பேண்டேஜோட வீட்டுக்கு வந்தான். அதெல்லாம் இருக்கட்டும், நீயா இப்போ அவனை பற்றி பேசுகிற? சும்மா தான் கேட்குறேன். அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் நல்ல வேலை செஞ்சுருக்க முடியும். அதோடு மோதுறது கஷ்டம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம இதுங்கிட்ட தப்பிக்க முடியும். நான் சாக விரும்பலை. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் எக்காரணத்துக்கு கொண்டும் இதை நழுவ விட மாட்டேன். என்ன பண்ணுற? அங்கேருந்து அசையாத. என்னோடய ஸ்பீட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் என்னை தொடக்கூட முடியாது. ஓ நோ, அது நினச்சா நம்ம எல்லாரையும் அதால் ஒரே நிமிஷத்தில் கொல்ல முடியும். ஆமாம், அந்த சிலை நினச்சா நம்மளை ஒரு மாதிரி கொல்ல முடியும். அது ஏன் இப்போவே நம்ம எல்லாரையும் கொல்ல மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கிட்ட அவ்வளோ சக்தி இருந்தும் ஏன் அதை அப்படி பண்ணலை? பார்க்குற எல்லா தீய சக்தியை விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மிஸ்டர் சோ, அந்த முதல் ரூல் அதை திரும்பவும் சொல்லுங்கள். முதல் ரூலா? அந்த முதல் ரூல் வந்து கடவுளை வணங்குறது. கடவுள் இந்த இடத்துக்கான தனி ரூல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீ என்ன பண்ண போகிற? நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் நில்லு, நான் சொல்கிறது கேளு. உனக்குள்ளே இன்னும் உயிரோடு இருக்கணுன்ற ஆசை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லோரும் அந்த சிலையை பார்த்து தலை குனிங்க ப்ளீஸ். என்ன தலை குனியணுமா? உனக்கு மூளை கீழே குழம்பிருச்சா? இப்போ வேறு என்ன செய்யணும்னு நீ சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதேமாரி தலை குனிஞ்சா அது கண்டிப்பாக நம்மளை அட்டாக் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். கடவுளை வணங்குங்க. அந்த ரூலில் சொன்ன மாதிரியே நாம் இப்படி பண்ணால் சரியாயிடும்னு நீ நினைக்கிறியா? ஆமாம், இப்போதைக்கு இதுதான் சரியாக இருக்கும். அப்போ இதையே ட்ரை பண்ணுவோம். நாம் இப்படி தலை குனிகிறதால இதுங்கக்கிட்ட இருந்து இப்படி தப்பிச்சிட முடியுமா? பார்க்கவே பயங்கரமாக இருக்கே. அந்த சிலை சிரிக்குதா? இது நம்மளை எதுவுமே செய்யலை. முட்டாள் மாதிரி பண்ணாத. அங்கிருந்து எந்திரிக்காத. அப்போ உண்மையிலேயே இந்த தாக்குதலெல்லாம் முடிஞ்சிருச்சா?
அப்போ நம்ம உண்மையிலேயே தப்பிச்சிட்டோமா? இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. சரியாக சொன்னேன், நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். அப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி எந்த பிளானும் இல்லை. இன்னும் முடியல. ஆனால் எதாக இருந்தாலும் இந்த இடத்தோட எல்லாம் முடியக்கூடாதுன்னு நான் நினச்சேன். கடவுளை நினைவு கொண்டது எல்லாருக்கும் ஒன்று தான். என்னோட கடவுளே, இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துறது எல்லாமே நீங்கள் தான். இப்படி பண்ணுறதால எதனால் நடக்குமா? இது வேலை செய்யுதுன்னு தான் தோணுது. நல்ல பாதையை காட்டுறதுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். ஒரு நிமிஷம், அது உண்மையான பாதையை காட்டுமாறு நாங்கள் உங்ககிட்ட வேண்டிக்கிறோம். அந்த வார்த்தை எந்த கடவுளுக்குமே பொருந்தாது. நாங்கள் உங்களை நம்புகிறோம், வணங்குகிறோம். எங்களோட கடவுளே, எங்களை ஒழுங்குபடுத்த உங்களோட சக்தியை அனுப்புங்க. அடச்சே, இங்கிருந்து ஓடுங்க. எல்லாரும் ஒரே இடத்துல இருந்த ஆபத்து. ஓடுங்க. ஜூலி சீக்கிரம் வா. நான் இந்த மாதிரி சாக விரும்பலை. எனக்காக என் குடும்பம் காத்துட்ருக்கு. நான் இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஹே, உன் பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு. வா. கடவுளை போட்டுறணும். ஆனால் நான் இதை என்னன்னு சொல்லி போட்டுருவேன். உண்மையிலேயே இது ஒரு பிசாசு. என்னால் ஜூஹியை தனியாக விட்டுட்டு போக முடியாது. இப்போது நான் கண்டிப்பாக எதனா செஞ்சே ஆகணும். ஈட்டி இல்லை கோடாலி, தயவு செஞ்சு என்னை விட்டுடு. என்னை எதுவும் பண்ணிடாத. வா. கருவிகள் இந்த மாதிரி எதனா வேணும். எல்லோரும் நான் சொல்கிறத கேளுங்க. சீக்கிரம் கருவிகள் இருக்கிற சிலை கிட்ட போய் நில்லுங்க. கருவிகளா? என்ன இது தானாகவே ப்ளே ஆகுது. கேளுங்க, எல்லாரும் போய் கருவிகள் இருக்கிற சிலை கிட்ட போய் நில்லுங்க. நமக்கு எதுவும் ஆகாது. இங்கே என்ன நடக்குது?